विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् श्लोकम् सौंदर्यलहरी प्रकरणम् भगवत्पादர் பிரஸ்தானத்திலேயே பாக்கியத்தை எழுதி அந்த பாக்கியத்துல மனுஷர்களுக்கு அதிகாரம் வரணும். அப்படி பண்ணவர்களுக்கு தான் அந்த பாக்கியத்துல சொன்னதான விஷயம் புத்தியிலே ஏறும். அந்த அதிகாரம் வரணும். மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான தோஷங்கள்லாம் நீக்க, அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இடையூறுகள்லாம் அவனை விட்டு போகணும். அப்பொழுதுதான் அவனால இதெல்லாம் பண்ண முடியும். எனக்கூடியதான எண்ணத்துல முதல்ல அவனுக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் அவனை விட்டு போகணும். வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி ஏற்படணும், வைராக்கியமும் ஏற்படும். அதற்காக முக்கியமான இந்த சௌந்தர்ய கொண்டுள்ளான பிரகரணங்களை எழுதினர். அநேக ஸ்லோகங்கள் இருக்கு. புஜங்க பிரயாத ஸ்லோகங்களை எல்லா தேவதைகளும் எழுதியிருக்க. ஆனா அவைகளை விட சத்தியம் கொடுக்கணும். அதே சமயத்துல வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்களும் அகரணும் என்பதற்காக பண்ணினதான கிரந்தங்கள்ல இந்த ஸ்தோத்திரம் மிக சிறந்ததான ஒரு கிரந்தம். வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் இல்லாமல் நிறைய தத்துவங்களையும் சொல்லக்கூடியதான கிரந்தம். அதுல நாம் ஆத்ம தத்துவத்தை சர்வசாதாரணம் சொல்றோம். இன்னாருக்குதான் ஆத்மா, இன்னாருக்கு இல்லையே இல்லை. எல்லோருடைய இதயத்திலையும் ஆத்மா இருக்கு. ஈஸ்வர சர்வபூதேஷு குருதேஷு. நல்லவான் கெட்டவான் அப்படின்னு நாம் பாகுபாடு எடுத்துக்கிறோம் தவிர பரமாத்மாவுக்கு அந்த பாகுபாடு கிடையாது. அவர் எல்லோருடைய இதயத்தையும் சமமாகத்தான் இருக்கிறார். எல்லோரையும் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருக்க. யாரா இருந்தாலும் சரி அவரை அறிந்தால் மோட்சத்தை வரலாம். அவரை இவ அறியலன்னு அவர் என்ன பண்ணுவார்? ஆக எல்லோரையும் அறியணும், எல்லோராலையும் அறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதயத்தில் இருந்திருக்கார். ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடா இருக்கிற ஒரு பரமாத்மா எல்லா பிராணிகளுடைய மனசுலையும் இருந்திருக்க அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த ஒரு ஸ்வரூபம் நமக்கு இப்ப சொல்லணும். சர்வசாதாரணமான எல்லோராலையும் அடையத்தக்கதான ஒரு ஸ்வரூபம் அவரது. இதுதான் சாஸ்திரவாதி கிரந்தங்கள்ல அவ்யாஜ கருணா மூர்த்தி, அஜானீரிகா, அவ்யாஜ கருணா மூர்த்தி. நமக்கு எதையும் எதிர்பாராமல் நமக்கு கருணையை கொடுக்கிறவள். அதான் அந்த வசதி. அவ்யாஜம் வியாஜமாக பதிலாக எதையும் எதிர்பார்க்கிறதில்லை. இருந்த போதிலும் நமக்கு என்ன பண்ற, நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்கு. எந்த அஜ்ஞானத்தினாலும் வாழ்க்கையில இதுக்கான துன்பங்களும் மாற்றி மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கோமோ, அதுக்கு வழி என்ன என்று தெரியாமல் இருக்கு, தப்பித்துக் கொள்றதுக்கு வழி தெரியாம இருக்கு. அத்தனை துன்பங்களும் மூல காரணமா இருக்கிற அஜ்ஞானத்தை அழிக்கிறார். அந்த அஜ்ஞானத்தை எப்படி அழிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரயாசம் வேண்டியதில்லை. எந்த அஜ்ஞானத்தை தான் கையில வைத்துக் கொண்டு தனக்கு அடிமையாக ஆக்கிக் கொண்டு உலகத்தை எல்லாம் படைத்தாலோ, மாயாந்தும் பிரகதி நித்யான் மாயினந்தும் மகேஸ்வரம். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா சக்தியினால் உலகத்தை எல்லாம் படைத்தார். அந்த மாயா சக்தியை நான் தனக்குள்ள சேர்த்துக்கிறான். அவ்வளவுதான். ஞானம் வந்தா இனிமே அந்த மாயை உங்களை ஒண்ணும் பண்ணாது. அந்த மாயா சக்தியை அழிஞ்சு கொள்றது.
அப்படிப்பட்டதான அந்த ஞானத்தை உங்களுக்கு ஞானத்தை எப்படி கொடுக்கிற தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தினால் கலைகள் பார்வையினார் நம்மளுடைய பார்வை நம்ம மேல விழுந்துடையானால் அஞ்ஞானம் போகும். அப்ப அந்த பார்வை நம்ம மேல விழுமையானால் நாம் அந்த பார்வையை பிரார்த்திக்கணும். அதான் சொல்றது திருஷா கிராகி நரதணித நீரோத்பல திருஷா உன்னுடைய பார்வை. அந்த பார்வை எப்படின்னா ராகி மரம் அம்பாளுடைய கண்களை பற்றி பார்த்தோம். இந்த கண்கள் எப்படி இருக்கு? நீளமா இருக்கு, காது வரைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீளமாக இருக்கக்கூடியதான பார்வையால் இது ஒரு சின்னதா இருந்ததுன்னா இங்கதான் விழும் இல்லை, இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் எங்க இருந்தாலும் அம்பாளுடைய மரம் ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு பெருசா இருக்கு. ஏன்னா கண்கள் நீளமா இருக்கு, விசாராட்சின்னு வேற பார்த்தோம். அப்படி காது வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த கண் பார்வையினால் அது நீளமாக மட்டும் இருந்த பார்க்கிறதுக்கு ஒரு அவசியம் இருக்கணும். அழகு எங்க இருக்கு? கண்கள தான் இருக்கு. அந்த கண்கள் என்ன ஜீவனே கண்களை தான் இருக்கா. முடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜீவன் எங்க இருக்க? தட்சிணாட்சிமுகே விஸ்வா பகித்யந்தஸ்து தைஜஸா ஆகாதே கஹ்ருதி ப்ராஞா ஸ்ரீராபோதம் விபோததா அப்படின்னு மாண்டூக்கியராரு. இப்ப மூச்சுன்றப்ப ஒரு ஜீவன் எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா? கண்கள். ஆகையாதான் ஒருத்தரை பார்த்து நீங்க பேசும் பொழுது எப்படி பேசுறேன்? அவளுடைய கண்ணை பார்த்து பேசுறேன். வேற காலையோ வயலையோ பார்த்துட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துடும். என்ன இந்த மனுஷன் பாரு முகத்தை பார்த்து பேசுறாங்க பாரு, கொஞ்சம் மரியாதை கூட இல்லை அப்படின்னு. அப்ப ஒரு மனுஷனை நீங்க அட்ரஸ் பண்ணும் பொழுது எப்படி? அவளுடைய கண்களை பார்த்து பேசுறேன். அப்ப கண்கள்ல தான் எல்லாமே இருக்கு. வெக்கமோ தைரியமோ பயமோ எல்லாம் கண்கள்ல தான் தெரியும். ஆற்றல் இருக்கிறது முகத்துல தெரியுங்கிறதா இல்லையா? இந்த மனசுல இருக்க எல்லா அம்சங்களும் கண்கள்ல தெரியும். நீங்க வேணா மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா அது என்னன்னா பாக்குறவாளுக்கு யோசனை பண்றவாளுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். இந்த மனுஷன் பயப்படுறான், இந்த மனுஷன் தைரியமா இருக்கான், இதை ரசப்படுறா, எல்லாமே அந்த கண்கள் பார்வையில தெரியும். ஏன்னா அந்த கண்கள் பார்வை காமிச்சு கொடுக்கும். அந்த கண்களானது அந்த அம்பாளுடைய கண்களானது தீர்க்கமாக இருக்கு. அந்த பார்வையானது நம்ம மேல வேணும். ஆனா அந்த கண்கள் எப்படி இருக்கு? அது அழகா இருக்கணும்னு சொன்னேன். அழகா அங்கேதான் இருக்கு. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். முகத்தில் இருக்கிற எல்லா இந்திரியங்களும் ரொம்ப முக்கியமானது என்ன? கண்கள். கண்ணு சரியா இல்லாத போனா அழகை கட்டுவிடும். ரெண்டு சமமாக இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் அந்த நடுவில் பாப்பாவும் ஒரு மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் ஒரு கண்ணில் ஒரு மாதிரி ஒரு கண்ணில் ஒரு மாதிரி இருந்தா பாக்குறதுக்கே ரொம்ப அவசியம். அதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்ங்கிறதா பரவாயில்ல பிரார்த்தனை. சர்வதோ பிரார்த்தனை. எல்லா அவயவங்களும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறவர். அதனால அவரை சர்வதட்சணம் பார்க்க போறோம். பெரிய விஷயத்துல இருந்து ரொம்ப நாள் 15-16 வருஷம் அது என்ன அது எல்லா மனுஷனுக்கும் அவ மனசுல இருக்கிற எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியதான திறமை. எந்த பாபம் இருந்தாலும் சரி அந்த சகஸ்நாமத்தை படிச்சா எல்லா பாவமும் போயிடும். அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கா? கேயம் கீதா நாம சகஸ்திரம். தினந்தோறும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமாவது வச்சுக்கலாம், சகஸ்நாமத்தை வச்சுக்கலாம். அந்த சகஸ்நாமம் முழுக்க வருஷம் என்ன ஆகும்னா எல்லா பாவமும் மனித எடுத்து போயிடும். எத்தனை ஜன்மாங்களை பண்ணின பாபமோ எந்த பாவங்களுக்கு தர்மசாஸ்திரம் பிராயச்சித்தத்தை விதிக்கலையோ சில மகாபாபங்கள் சொல்லிருக்கு. சங்கத்தை திருடுறது, பிராமணனை சொல்றது, இப்படி பரஸ்திரீகமனம் அதோட இல்லாமல் குடிக்கிறது, இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு பிராயச்சித்தம் இருக்கிறது. ஆனா பிராயச்சித்தம் இல்லாத பாவம் ஏதாவது தவறாக பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு தினந்தோறும் விட்டுதாசனாவது படிக்கிறது. இந்த பகவானுடைய நாமாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மன அளவுக்கு இருக்கக்கூடியதான பாவத்தையும் ஒரு சின்ன கோடாரி எடுத்து அடித்து குழப்பு சொல்றாங்க.
எல்லோரும் வாசி ஸ்திரீகள்லாம் வாசிக்கிறாமான்னு கேட்கப்படாது. ஏன் ஸ்திரீகள் மனுஷன் இல்லையா? வேதத்தை தத்பரமா அத்தியனம் பண்ண வேண்டாம்னு சொன்னமே ஒழிய மற்றதெல்லாம் அவன் கத்துக்கலாம். சாஸ்திரம் அனுமதி பண்ணி இருக்கு. இவாளே நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம். வேதத்தை தவிர வேதமும் வேத சாட்சியமும் வேதத்தில் இருக்கிற அர்த்தமும் தர்மங்களும் இவைகள்லாம் தெரிந்து கொள்ளலாம். வேதத்தை அத்தியனம் மட்டும் வேண்டாம்னு சொல்லணும். அது கூட தீவிரம் பண்ணல. வேண்டியது சொன்னோம். ஏன்னா புருஷன் அத்தியனம் பண்ணினதுனாலேயே கர்மாக்கள் நடக்கிறது. நீங்க அந்த சமயத்துல மறுபடியும் அதையே வாசிக்க வேண்டாம், இன்னொன்று வார்த்தைகளை. ஆனால் அப்ப என்ன ஆகும்? குடும்பத்துக்கு 2 காரியங்கள் நடக்கும். வேத காரியங்களும் நடக்கும், லௌகிகமான கதைகளும் கத்துக்கிறேன் அப்படின்னு அதற்காக சொன்னமே வழிய வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொன்ன அந்த அதே போல நான் ஏதாவது எங்கேயாவது ஒரு அவலட்சணம் பார்த்தவங்க பகவான ஸ்மரணம் பண்ணணும். ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் வந்தா அதாவது பண்ணினேன் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணல, இல்லைன்னா நான் பரவாயில்ல தியானம் அதான் அவனுக்கு நல்லது கூட அப்படின்னு. என்ன பாவம் பண்ணினாலும் அந்த ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு வைக்கக்கூடாது. அப்படி லோகத்துல பண்ற ரொம்ப தப்பு. யாரு மேலேயும் நம்ம என்ன பண்ணா கருணையோட இருக்கணும். மைத்திரி கருணா முடிந்தா இப்படி குணங்களை வரவழைச்சிக்கணும். அப்படி இருந்தாதான் ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். மைத்ரா திவாசனா லப்யா மகாபிரளய சாட்சி மைத்திரி பாவம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நம்மள வைரவாதத்துல நீங்க வெளியில இறங்குறேன், அவன் விட்டுட்டு போயிட்டான். நீங்க நல்லது நினைக்கிறேன், அந்த ஏன் அந்த பிராட் மைண்ட் வர மாட்டேங்குது உங்களுக்கு? அது வரணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் சொல்றது. ஆகையால் திருஷா திராகியா தரகடிதான் இருபதுக்கா கொஞ்சமாக மலர்ந்ததான அதி மாதிரி அந்த கண்ணு எப்படி இருக்கலாம்? முழுமையாக வளர்ந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் பெரிய சிங்க கண்ணு மாதிரி ஆயிடும். தேர்தல் இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணு கொஞ்சம் திறந்து இருக்கணும். சீக்கிரமாக இருக்கும். கொஞ்சம் மலர்ந்ததான அதி குடும்பமானது எப்படி இருக்குமோ கருப்பான அதி அந்த கண்களானது அந்த இமைகள்ல கருப்பா இருக்கணும். உள்ள ஒரு கோடியில சிவப்பா இருக்கலாம், இது என்ன வெளுப்பா இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி இந்த கண்கள்ல 7 வெற்றிகள் இருக்கலாம். கண்கள் அயம் விஸ்வாமித்ரா, அயம் ஜனதக்னி, அயம் வசத்தா, அயம் பாமனேவா, அயம் விஸ்வேதா அப்படின்னு விசேஷமா பிரகதாரண்ய கோபுரத்துக்கு அந்த கண்கள்ல என்னென்ன வெற்றிகள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இது இருக்கு அப்படின்னு. அந்த கண்ணுன்னு சாதாரண நினைக்கிறாரு. அந்த கண்ணுல தான் எல்லா பார்வையும் இருக்கு. சாதாரணமா சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த அவர் கண்ணு விழுந்துட்டார், அவர் தான் கண்ணு விழுந்துட்டாருப்பா. இல்ல அவர் கண்ணுல விழுந்துட்டோம் இல்லையா, ஓ தேவந்தாரை போயிட்டு அது என்ன எல்லாம் உள்ள இருக்கக்கூடியதான் அத்தனை புண்ணியமும் பாவமும் எங்க இருக்கு? கண்கள்ல இருக்கு. இதே சூரிய மண்டலத்துல பகவான் சூரிய கிடத்துல மகாவிஷ்ணு இருக்காரு. இரண்யோ இரண்யகேதா ஆமணகா சர்வயேவ சுவர்ணா. உடம்பு முழுக்க தங்கம் அவர். சூரிய மண்டலத்துல மகாவிஷ்ணு இருக்க. அவர் எப்படி இருக்க? இரண்யன் மத்ரோ காடி வீட்டையும் தங்கத்துல இருக்கான் பாருங்க. இரண்யகேதா ஆமணகா சர்வயேவ சுவர்ண. நகங்கள் உட்பட நகங்கள் வரைக்கும் எல்லாமே தங்கமா எப்படி இருக்கிறதுல தங்கம்னா தங்க மாதிரி கதை நிக்கிறேன். கப்பியாசம் புண்டரீகமேவ அட்சிணி. அவருடைய கண்கள் மட்டும் எப்படி சிவந்திருக்கு? கப்பியாசம் புண்டரீகமேவ அட்சிணி சத்ய பூதி நாமா. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், உசு அப்படின்னு. அந்த உசுன்னு பேர் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணினோமையானா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவமும் போயிடும். அபத பாத்மா பவதி அப்படிங்கிறது வேறுங்கள். அவர்தான் நம்ம என்ன சதா பதி திருமண்டலவர்த்தி நாராயண சரவிஜாபனதா. அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிறத தினதோடு சந்தியாவதனம் பண்ணும்போது அதாவாதித்யோ பிரம்மேதி இதோ இந்த சூரியன் அபவாதித்யா பிரம்மேதி புருஷே இங்க இருக்கிற இந்த புருஷனும் அதுவும் அந்த சூரிய மண்டலம் இருக்கிற புருஷனும் அப்படின்னா ஒரு எழுத்து. அப்படிப்பட்டதான அந்த புருஷன் சூரிய மண்டலத்துல இருக்கிற உருசூரியனாக்கூடியதான புருஷன் அவர் தான் கண்கள்லயும் இருக்கார். ஏதோ அச்சடி பொருளோ நிறுவத்தியதே கண்கள்லயும் சொல்றாங்க. யாருங்க?
என்ன முதல்னாமா அவருக்கு என்ன பேரோ இவருக்கு அதே பேரு. கண்கள்ல இருக்கிற பொழுதுக்கு என்ன பேரு? ஊத்துன்னு பேரு. அந்த ஊத்துங்கிற பேரு இருக்கிறதுனாலதான் பகவான் என்ன சொன்னார், அந்த பேரை நான் எடுத்துட்டு இருக்கேன். யஸ்மாதீதோம் அக்ஷராதீதோத்தம அதோஸ்மி லோகே வேத பிரதிஷம் புருஷோத்தம. அந்த ஊத்துன்னு பேர் இல்லையா, அதை வச்சுட்டு உத்தம அப்படின்னு இருக்குங்க. அதான் புருஷோத்தமா அப்படிங்கிற பேர். அந்த சூரிய மண்டலத்திற்குள்ள இருக்காரு அவர் தான். அந்த சூரியன் தான் கண்களுக்கு அபிஷேகம் செய்யும். கண்ணு சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும்? சூரியனை பிரார்த்திக்கணும். விசேஷமாக சூரியனை பிரார்த்திக்கிறோமோ இல்லையா, அதே மொழியே அந்த கண்களும் விகசிகமாக இருக்கக்கூடியதான் சிறிதளவுக்கு மறைந்ததான கருப்பான இமைகளோட கூடினதான அம்பாண்டிய கண்கள். எங்க இருக்கேன் ஆமா, உங்க கண்ணு எட்டக்கூடியதான தூரத்துல இல்ல. கிட்ட இருந்தா கண்ணு மேல பாடுற விழா. நான் எங்கேயுமே இருக்கேன், எப்போதான் உங்களை மதிக்கிறேன். கிட்ட இருக்கவங்க உங்க கண் பார்வை மேல விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கோவிலுக்கு போறது இல்ல, நினைக்கிறது இல்ல, ஆசல பூஜை பண்றது இல்ல. எப்படி நான் உங்க கிட்ட இருக்க முடியும்? ஏன்னா சம்சாரத்துக்குள்ள மாற்றிட்டு நாமளா வேணும்னு மாட்டல, தானா மாட்டிட்டேன். எந்த கர்மா பண்ணிக்கணுமோ ஜென்மாந்திரத்துல தெரியுது. எல்லாமும் நம்ம வசதியா இருக்கணும் தான் பண்ணிக்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா தெரியாம உள்ள சம்சாரத்துல விழுந்துடலாம். என்ன பண்றது? காசு போகல, ஆட்டுக்காரி உடம்பு சரியா இல்ல, பசங்களுக்கு உடம்பு சரியா இல்ல, மாட்டு பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கல, ஏதாவது ஒரு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆத்திரையும் போய் பாருங்க, சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கா. இல்ல அவளை கேட்டா இவா தப்புங்கிற, இவளை கேட்டா அவா தப்புங்கிற. விடையும் என்னடா மொத்தம் ஒருத்தருக்கு மனது நிம்மதி. இதுதான் சம்சாரம். இதுக்கு நீங்க மேலும் மேலும் பண்ண ஒரு ப்ராப்ளம் சாப்பிடுவாங்கன்னா அதே சமயத்துல 3 சிக்கல் வேலை வருது. என்ன பண்றது? எப்பதான் எல்லாத்தையும் முடிக்க முடியும்? முடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டு வேதாந்த மாதிரிக்கிறோம், ட்ரை பண்றோம். 80 வயசானாலும் எதுவும் விட மாட்டேங்குது. அன்னைக்கு வெவ்வேறு காரியங்கள் வந்து என்ன பண்றது? பொண்ணு மாட்டோம்னா பையனு மாட்டோம்னா 2 பேரும் உத்தியோகத்துக்கு வர வேற என்ன பத்தில வேண்டாம் சொல்லுறீங்க. அந்த மனப்பக்குவம் மறுபடியும் உங்களுக்கு அப்ப மறுபடியும் வேற சம்சாரம் வந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி இந்த சம்சாரங்கள் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பகவான்கிட்ட எட்டி போயிட்டு இருக்கோம். எட்டி இருக்கிற இல்ல இல்ல பகவான் தியானம் பண்ண முடியல. அதுக்குனால நானுமே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுது அவங்களால. இது எல்லா நேரமும் பண்ணிட்டு இருக்கோம். டிவி எவ்வளவு நேரம் பாக்குறோம்? ஒரு நாளைக்கு 5-6 செய்திகளாகவும் பாக்குறான் விடாம. 3 மணி நேரம் அவங்க 3 மணி நேரத்துலயும் ஒவ்வொருத்தராவது வச்சுட்டே இருக்கான் அவனை. இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, இது ஏன் அது பாப்பானே ஏன் வைவான் வேண்டாம் வைராக்கியம் வரமாட்டேங்கிறது. ஆனா இவ்வளவு நேரம் அதற்கு பொழுதுபோக்குறமே ஒரு 1/2 மணி நேரம் பகவான தியானத்துக்கு வச்சுட்டு இருக்கோமா, நம்ம தான் பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், கிட்ட இல்லைன்னா நான் எட்டி இருக்கேன். எட்டி இருந்தாலும் என்ன பண்ணலாம்? நீங்க தான் என்ன பார்க்கணும். தீனம் தீனம் எப்பொழுதும் எனக்கு நல்லது நடக்காதான் என்று எதிர்பார்க்கிறவன் தீனம். முயற்சி பண்ணி இதனால நான் அடையணும்னு சொல்ல இருக்க பார்த்தேன்னா அவன் செய்கிறார். அதான் தீரனுக்கும் தீரனுக்கும் தீரனா இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில வந்த போதும் என்னால பண்ணக்கூடியதான முடிஞ்சுதான் முயற்சி நான் பண்ணிக்கொண்டே இருக்கேன். கட்டாயத்தை அடைவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோட பண்றானே அவன் தீரன். என்னமோ வாழ்க்கையில் கிடையாது, என்னைக்காவது பகவானோட கவலை பண்ணினாதான் ஒன்று அப்படின்னு ஒரு வேலையை செய்யாம இருக்கிறது அவனுக்கு தீரனுக்கு. இதுவும் செயலாகாத தீரம். அப்படித்தான் இருக்கும். இது பண்ணா அது பண்ணணும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. ஆனா அதை செயல்படுத்த முடியல. ஏன் ஒரு நாளைக்கு 100 காயத்ரி பண்ண முடியல? அடிஷனல பண்ண மாட்டேங்கிறோமே. எத்தனையோ காரியங்கள் அப்பதான் வரும். அப்படி இவனால ஒன்றும் பண்ண முடியாத நிலையில இவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கான். தீனம்
நபைய கிருபையா நபைய கிருபையா உங்களுடைய கிருபையினால என்ன உங்களுடைய கருணா கடாட்சத்தினால உங்களுடைய பார்வையினால என்ன அப்படியே முழுக வச்சிருந்தோம். இந்த ஸ்நானம் பண்ணும்படி நீங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன ஒரு தடவை பாருங்க. எங்க கண் பார்வை எங்க வாழ்க்கையில எங்க மேல விழட்டும். நபைய கிருபையா மாமபிதியே என்னையும் என்னை அப்படின்னு சொன்னா போதுமே. என்னையும் சொல்றாரு என்னன்னு நீங்க உயர்ந்ததான ஒரு நிலையில இருக்கிறவா நீங்க பார்த்துட்டு வேதாத்தியனம் பண்ணிடுவா, சாஸ்திராத்தியனம் பண்ணிடுவா, உபாசனால இருக்கிறவா, அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிறவா அவரை எல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டே இருக்கு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சின்ன வயசுல வேதாத்தியனம் பண்ணல, சாஸ்திரம் படிக்கணும்ன்றத வயசா எடுத்து முடிய மாட்டேங்கிறது. அனுஷ்டானம் உடம்பு கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்றேன் வாழ்க்கை? ஏதோ கொஞ்ச நேரம் உட்காரணும் தியானம் பண்ணணும்னு சொன்னா அப்பதான் என் மனசு நிக்க மாட்டேங்குது. எல்லா ப்ராப்ளமும் வந்து சேர்றது. நான் மணி கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கேன். பேரனுடைய மேல வந்து பழைய துணியை கொண்டு மேல போட்டான். பேரன் அணைவில பேரன் வச்சிருந்தா வீட்டுல மாணிக்கு வந்துடும். அவ ஏன் ஆத்துல இருக்கு அப்படின்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் பண்ணினேன்னு இப்ப கேட்கிறார். என்ன பண்ண பேரன் இப்படி மன்னிச்சானே பாதிக்கப்படாதானே பேரன்னா அப்படிதான் பண்ணுவான். இன்னைக்கு உங்க மணி கிருஷ்ணா படம் ஆலயமாச்சு பத்திரமாச்சு இன்னொரு தடவை ஸ்நானம் பண்ணுவாங்க. ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினாலே உடம்பு ஒட்ட மாட்டேங்குது. இன்னொரு தடவை ஸ்நானம் பண்ணினா என்ன ஆரம்பிச்சு பக்கம் இப்படின்னு வாழ்க்கையில கேட்டா அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. அவ்வளவா சொல்லப்பட்டா நமக்கு தெரியுது. அப்பதான் சொல்ற இப்படிப்பட்டதான ஒன்றும் பண்ண முடியாதான எதையும் நீங்க காப்பாற்றணும். வேற இந்த கிருபையா மாமாவி சிவே அங்க சொல்றது சிவே. அப்ப அதுக்கு 1000 பேர் இருக்கு. என்ன இந்த சிவாங்கிற ஒரு பேர் இருக்கு. என்னென்ன மங்களகாரணி மங்களாம்பிகையே மங்களத்தையே கொடுப்பவளே. இந்த மங்களம்ங்கிற ஒரு பேர் இருக்கு. அது என்ன அர்த்தம்? எந்த சமயத்துல எது வேணுமோ அப்ப அதை கொடுத்தா அதுக்கு மங்களம் இருக்கு. ஒருத்தராக 4 பொண்ணு பிறகு 1 2 3 4 இதனால வேண்டாம் அந்த கடைசியில் அந்த பொண்ணுக்கு மங்களமும் பேர் விட்டார். அதுக்கப்புறம் 7 பையன் 1 2 பிறந்தாரு. என்ன மங்களமும் பேர் விட்டாலும் நடக்க மாட்டேங்குது. வயசுல என்ன பண்றது? அதுக்குல இந்த மங்களம்ங்கிற ஒரு தத்துவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த சமயத்துல எது நல்லதோ அப்பொழுது அது பண்ணணும். ஆகையால் அப்படி எப்பொழுதுமே வாழ்க்கையில நான் நன்மையே பண்ணக்கூடியவரே. ஆகையால் கிருபையா மாமபிதிவே அநீநாயம் தன்யோ பவதி. இப்ப உங்களுடைய பார்வையை மேல விழுத என்ன தன்யோ பவதி. இதுமே வாழ்க்கையில இப்ப ஒரு கஷ்டமும் இல்லை. எதுவரைக்கும் மனுஷனுடைய ஒரு கஷ்டம், எதுவரைக்கும் இவன் துருவ நாடுகிறானோ அது நீங்க ஒரு குருவை கண்டுபிடிச்சு விட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்டா இதனால உங்களோட கஷ்டம் கிடையாது. ஏன் பகவான் இருந்து அவர் தெரிஞ்சிருவார். அவர் கேட்டா அவர் உங்களுக்கு என்ன சீதாதேவி 820 இடத்துல 100 மைலுக்கு அண்ணன் தான் இங்க இருக்க. 100 யோஜனைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்க. அந்த அம்மா சின்சியரா தியானம் பண்ணி இந்த குருவானவர் இங்கிருந்து அங்கே போனார். இங்க இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டி அனுமார் இங்க இருந்து அங்க போனேன். போய் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்களை ராமனோட சேர்த்து விடுறேன். அந்த வார்த்தை தைரியம் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த தைரியமும் கொடுத்த வயதையும் உண்டு பண்ணினேன். சீதாதேவிக்கு தைரியத்தை கொடுத்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ராமன் வந்துடுவார். வந்து உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள உங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவார். அதே சமயத்தில் அங்க இருக்கக்கூடியதான அரக்கர்கள் எல்லாம் ராமஹா லக்ஷ்மணஸ்ய மகாபலஹா அங்கே ஊர்ல தகவலை போட்டிருக்கிறது. அதிபரவன் ராமன் லக்ஷ்மணன் மகாபலவன் சுக்ரீவன் இருக்காரு, அவர் தான் செய்வார். நீங்க எல்லாரும் அதோட இல்லை என்ன சொல்றா தெரியுமா? அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளும் ராஷ்டிரகார இருக்காரு. இவா எல்லாருமே சொல்லிட்டு இருக்க அந்த சுக்ரீவனுடைய சேனையில லோயஸ்ட் லெவல் நாம
எல்லா வங்க ஒழுக்க எரிஞ்சவர் 5 சேனாபதிகளுடைய குழந்தைகளையும் அந்த மந்திர விட்டாலையும் அட்டை குமாரனையும் இத்தனையும் கொடுத்து அவர் சொல்றாரு அங்கே போய் என்ன நேரம் என்னை விட லோயஸ்ட் ரேங்க் யாரும் இல்லைங்கிறார். அந்த புறத்தேவர என்ன பயம் உண்டு பண்ணிக்கணும் தெரியுமா? அவர் சாதாரணமா குழந்தைய பார்த்தாலே நடிக்கிறாராம். அந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டார். சீதாதேவிக்கு அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தார். நான் பயக்கிறது பயனாகணும். பயத்தை கொடுத்தவரும் பயத்தை போக்குறவரும் 2 பேரும் உத்தரவுதான் அவர். அதே விதமாகத்தான் அந்த குருவா இருக்கிறவர் சீதாதேவியை கொண்டு ராமனிடத்துல எப்படி கேட்டாரோ அதே விதமா நமக்கெல்லாம் அந்த அம்மாவுடைய கருணை மேல விழுந்ததுமையான அடுத்த குருவரம் அதே மாதிரியே தர்மியோ பவதி உங்க கடைக்கல் பார்வை எங்க மேல விழுந்ததுன்னு தர்மியோ பவதி இது மேல உனக்கு ஒரு கவலையும் கிடையாதுன்னா நான் சேமமா இருக்க போறேன். வாழ்க்கையில வந்துதான எல்லா துன்பங்களும் பறந்து போயாச்சு. இன்னும் எப்படி பறந்து போச்சுன்னா நல்ல வழி தெரிஞ்சு வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு நம்மளையும் காப்பாற்றுறதுன்னு ஒரு இருக்காங்கிறது தெரிஞ்சா போறோம். மனசுக்கு தைரியம் வரும். வாழ்க்கையில வேண்டியதுன்னா மனசுக்கு தைரியம். எவ்வளவு பெரிய கட்டம் வந்தாலும் அந்த பணியா கரைஞ்சு போகும் ஒரு தைரியம் வருதா போகும். இது பவதி. ஆமா இப்படி ஒவ்வொரு தரமும் நான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி கொண்டே இருந்தேன். எனக்கு என்ன ஆறுது அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. யாரோ ஒருத்தர் சாயம் பண்ணினா ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். அதுக்கு மறுபடியும் இன்னொருத்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டே இருந்த அப்புறம் நம்ம வாங்க வேண்டியது நிலைக்கு வந்துருவேன் அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நகரே நீங்க உங்க பார்வை எங்கேயாவது எதுனாலையாவது விழுந்துதான் ஆகணும். கண்ணு நிறுத்தா அந்த கண் பார்வை விழுந்தானே ஆகணும். ஏதாவது பார்த்துதானே ஆகணும். பார்க்காம இருக்க முடியுமாங்களா? அது நான் பார்க்காம இருப்பேன் சார் நீங்களும் நானும் சொல்லலாம். என்னன்னா கண்ணை முடிவு இருக்கலாம். அப்பதான் கண்ணை கொட்ட மாட்டான்னு சொல்லியாச்சு. எப்பொழுதும் பிறந்துதான் இருக்கலாம். பிறந்திருந்தா என்ன எதே ஒன்று பார்த்துட்டுதான் இருக்கலாம். பார்த்துட்டே இருந்தா ஏதாவது ஒரு ஒண்ணுதான் கண் பார்வை தான் விழுவான். அதனால உங்களுக்கு இதனால ஒன்றும் நஷ்டம் இல்லை. என்ன பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன் நீங்க ஏதாவது ஒண்ணு பார்த்ததுதான் எனக்கு என்ன பாருங்களேன். உங்க கடப்பாடு மேல விழுந்தது ஏன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும் போயிடும். இது எப்படி இருக்கு? வரிவா அரங்கேவா சமகரகிமா அதிபாதோ மகரா. இந்த சந்திரனுடைய ஒரு நிலா சமுதிரத்து மேல விழது, காட்டுல விழது, நம்ம ஆத்திரையும் விழது. என்ன பண்ணுறேன்? நம்ம ஆத்திரை விழுந்தா நான் அந்த உபரிகையில் உட்கார்ந்து அழகான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். இந்த பௌர்ணமி இன்னைக்கு சந்திரனை பார்க்கணும். பார்த்து அந்த பௌர்ணமி சந்திரன் இடத்துல அம்பாவை தியானம் பண்ணிட்டு சாஸ்திரத்தை சொல்லுவோம். மனசுலயே சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு டாக்டருடைய தொடர்பு நீங்களே ஒரு நான் ராத்திரி வேலையாயிட்டு நான் மணியே 4 மணிக்கு யாரும் சொன்னாரா இல்லாத ரொம்ப தான் மனதில் கவலைப்படுறாரு. ராத்திரி பௌர்ணமி இன்னைக்கு சந்திரோதயம் ஆன பிறகு சந்திரத்துல அம்பாள் மடுவில் இருக்கிறவரா தியானம் பண்ணி அந்த அம்பாவை பஞ்ச பூஜை பண்ணி அப்புறம் வித்தியாசமே கண்ணங்கள் என்ன போட்டோம் சந்தனை எப்படி தெரிவிக்கிறது அம்பாள் வந்து கேட்கக்கூடாது. ஆரோக்கியமாக நினைச்சிட்டு சாஸ்திராமத்தை முன்னேறையான என்ன அயமாயுஷ் நாம பிரயோகங்கள் இது ஆயுஷ்கர பிரயோகம். 100 வயது பூர்ணமா வாழ்கள். 100 வயது வாழ்றதுன்னு எப்படி நேரம் மன சந்தோஷமாக திருடகாத்திரமாக ஐஸ்வர்யத்தோட வாழ்கள். அந்த 3 கல்விகள் சொல்லியிருக்கேன். என்ன வாழறத மட்டும் வசதி இல்லை, இன்னொருத்தருக்கு மேல பாரம் இல்லாமல் சரீரத்துல திருடகாத்திரமா இருக்கணும். 10 கல்வி அதோட இல்லாம மனசுக்கு சந்தோஷம் இருக்கணும். பெண்கள் குறைஞ்சி போன தேவைங்கிற ஒவ்வொருத்தரும் போக மாட்டேங்கிறான். போன தேவைங்கிறது அப்படி இருக்கல. அதை விட என்ன இருக்கணும்? வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு அந்த 3 கேரண்டி இல்லை. இப்படி பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி அம்பாரை இப்படி தியானம் பண்ணி இதெல்லாம் சொன்னா சொல்றது. அதே விதமாக அந்த பௌர்ணமி சந்திரனுடைய நிலை இருக்கு. அது எங்க விழுது? காட்டுல விழுது. ஏதாவது லாபம் உண்டோ? சமுதிரத்துல விழுது. சமுதிரம் முழுக்க நெடுக விழுந்துட்டாங்க. ஏதாவது லாபம் உண்டோ? நம்ம உபரிகள் விழுது. நமக்கு சந்தோஷமா இந்த நிலை கொடுத்ததுனால
சந்திரனுக்கு நம்மாத்துல சந்திரன் விழுந்ததுன்னா அந்த சந்திரனுக்கு லாபம். இந்த காட்டுல விழுந்து வேஸ்டா போறதுங்கிறத ஏதாவது கவலையோ உண்டோ? ஒன்றும் விஷயம்னா அதே மாதிரிதான் நம்ம கடை பண்ணுவாரு. அது என் மேல விழுந்ததுன்னா இதனால ரெசிபிக்கு நான் சௌக்கியமா இருப்பேன். கொடுக்குற உங்களுக்கு ஒரு நீங்க எப்படி கொடுத்துட்டா இருந்துருக்கு, எதையாவது ஒண்ணு பார்த்ததுதான் இருந்துருக்கு. உங்களுக்கு இதனால ஒன்றும் ஸ்பெஷலா நஷ்டம் இல்லையே. ஆகையால் என்ன பார்த்தா என்ன அப்ப அதை உண்மையோட கேட்கலாம். அதனால எப்படி உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஒண்ணும் இல்லை, அதனால எனக்கு அச்சரிதமான ஒரு லாபம் உண்டு. ஆகையால் என்ன பார்த்தோம் அப்படின்னு விசேஷமாக சொல்ற இந்த ஸ்லோகம் இருக்க. இத தினந்தோறும் ஒரு 10 தரமாவது படிக்கிறோம். என்ன படிச்சா என்ன லாபம் அப்படின்னா, பாக்கியவத்துவம். எந்தெந்த சமயத்துக்கு எது வேணுமோ அப்ப அது நிச்சயமா கிடைக்கும். காசு நமக்கு எப்பவும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கும். அது இருக்கிறது. காசு இருந்தாலும் சில சமயத்துல வேண்டியது கிடைக்காது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எது வாழ்க்கையில தேவையோ அந்த சந்தர்ப்பத்துல அப்பொழுது அது கிடைக்கும். அது ரொம்ப விசேஷமான சம்பந்தங்களா. அதனால இந்த ஸ்லோகத்தை நிச்சயமா படிக்கலாம். பாம்பாயத்தை நைவேத்தியம் பண்ணினா சீக்கிரமா பலன் கிடைக்கும். சமய கிருபையா அனிநாயம் தன்னிமோ பவதி நகரே ஆமிரியதா மனேவ அருகேவ சமகர நிபாதோ விமகரா. இது ரொம்ப முக்கியமான சௌந்தர்யம் அறிவாச்சாலே. எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். என்னன்னா அங்கிருந்து வரக்கூடியதான அந்த பார்வையினால அம்பாளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனா யாருக்கு லாபம், யாரு மேல பார்வை விழுறதோ அவருக்கு லாபம். எப்படிப்பட்டதான ஒரு லாபம், இவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு லாபம். இதான் உபநிஷத்துல சொல்லும் பொழுது இது தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷமான ஒரு தலம். அதசத்தியமஸ்தி நதேதியா இரதேதவேதி ததசத்தியமஸ்தி. இந்த மாநில பிறவியில அந்த ஆத்ம தத்துவத்தை அறிஞரையானால் அதை விட அடையக்கூடியதான உயர்ந்ததான பலம் வேற ஒன்று இருக்கு. அந்த பகவானுடைய திருவடியில உள்ள மனசு நின்று போயிடுறீங்கன்னால் அதற்கு பிறகு நீங்க அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. மோட்சாந்த பிரயோஜனம் அல்ல. இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கு. அதற்கு பிறகு மோட்சம் வருது. மோட்சம் என்ன மறுபிறவி இல்லை. மறுபிறவி இல்லைன்னா ஆனந்தமான நிலையிலேயே இருக்கு. அதுதான் உயர்ந்ததான ஒரு பலம். இது என்ன அதை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கலாம். என்ன ஆயிடுச்சுங்க, அடுத்த பிறவி ஒன்று. அடுத்த பிறவின்னா என்னன்னு யார் சொல்றாங்க? யாரு கேட்டா? நாயாவோ பேயாவோ யாரும் தெரியும், எறும்பாவோ பொதுவாகவோ அதுபோல எத்தனை ஜென்மா கண்ண தெரியாதுன்னு யாரும் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா பிராரப்த ஜென்மால எந்த ஜென்மா வரப்போறது, எப்படி வரப்போறது யாராலும். இந்த ஜென்மாவை நான் நல்லதையே பண்ணிட்டு இருக்கேன்னு போன ஜென்மா வந்து ஒரு 1000 ஜென்மாக்களுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறார். யார் அனுபவிப்பா? பண்ணிட்டு அனுபவிச்சுதானே உங்க மனசுல நல்லதே இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமோ? மாநில பிரிவா இருந்தா நல்லதான் இருக்கிறதா ஊகம் பண்ண முடியாது. ஏன்னா மாநில பிரிவுல இவனே இப்பவே 1000 தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பகவான தியானம் பண்றவங்க யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப ஓன்னு இருக்கிறவங்க கூட 1 மணி நேரத்துக்கு மேல பகவான தியானம் பண்றது இல்லை. இது 23 மணி நேரம் தூங்குறத தவிர மீது சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? லௌகிகமான விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கான். லௌகிகமான விஷயங்கள்ல ராகத்வேஷங்கள் வரதா இல்லையா? அதனால பாவம் வந்துட்டு தானே இருக்கு. என்ன பண்ண போறது? மாநில பிரிவிலேயே பாவம் அதிகமா பண்ணிட்டு இருக்கான். இது போல எவ்வளவு பாவம் இருக்கோ யாருக்கு தெரியும். என்னைக்கு அந்த அப்பாவுடைய பாவனங்கள்ல விழறதோ அப்போதுதான் உங்களுக்கு ஞானம் வரும். ஞானம் வந்தால் எல்லாமா இது வரும். அதனாலதான் இந்த பாருங்க என்னையும் காப்பாற்றுமா, என்னையும் பாரதோ தன்யோ பவதி